உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துக்கிட்டே வரும். அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால், சந்திரனின் ஆளுமையை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரர்கள். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2025 வருடம் நவம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது, என்னவெல்லாம் கொடுக்க போகுது, அப்பாடி அப்படின்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த நவம்பர் மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. நவம்பர் மாதம் மட்டும் இல்லைங்க, இனிமேல் வரக்கூடிய எல்லா மாதமும் நீங்கள் நிம்மதி பெருமூச்சு விட போகிறீங்க. இது வரைக்கும் பொருளாதார ரீதியாக என்னெல்லாம் கஷ்டப்பட்டீங்களோ, மன ரீதியாக என்னெல்லாம் கஷ்டப்பட்டீங்களோ, எல்லாத்துலேருந்து ஒரு விமோச்சனம் கிடைக்க போகுது. மென்டல் டிப்ரெஷன்லேருந்து வெளில வர போகிறீங்க. குழந்தைன்னு குழந்தைகள் சார்ந்து உங்கள் மனசுக்குள்ளே இருந்த எல்லா கவலைகளும் சரியாக போகுது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் சூப்பராக இருக்க போகிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷத்துக்கு அப்புறமா நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமாக திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்திலிருந்தே பிள்ளையார் சொல்லி ஆரம்பிச்சாச்சு. சரி வாங்க, நவம்பர் மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் கிரகங்கள் கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட், நட்சத்திரநாதனை விடுங்க, அவர் அப்படியே ஊரெல்லாம் சுற்றிட்டு எல்லா நட்சத்திரத்தையும் பார்த்துட்டு ஹாய் ஹலோ சொல்லிட்டு வரட்டும். ராசிநாதன் கொஞ்சம் வக்ரமாக இருக்காரு, பரவாயில்ல, ஆனால் குருவோட பார்வையில் இருக்காரு. நம்மளுக்கு ஒரு மாதிரி தப்பான வக்ரமானவன் நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், நான் தவறாக சொல்லலை, புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். வக்ரமான கிரகம் எப்பயுமே இந்த குடிகாரம் மாதிரி இந்த பக்கமா அந்த பக்கமா ரிங்க ரோசஸ் ஆடிட்டுருக்கும். என்ன பண்ணணும்னு அதுக்கும் தெரியாது, நம்மளுக்கும் தெரியாது. அந்த மாதிரி சனி வக்ரமாயி சில விஷயங்களை மென்டலி இப்படியா அப்படின்னு ஒரு மாதிரி டைலமாக்குள்ளே வச்சுக்கிட்டு தேவையில்லாத நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்த தன்மையெல்லாம் மாறி குருவோட பார்வையில் இருக்கும்போது என்னதான் மோசமாக இருந்தாலும் ஒரு இடத்துல பிடிச்சி உட்கார வச்சு பேசாமல் இரு அப்படின்னு இருக்க வச்சா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கு குருவோட பார்வையில் இருக்கக்கூடிய வக்ரகதியில் இருக்கக்கூடிய மிஸ்டர் சனி. அதனால பெருசா கவலைப்பட வேண்டாம். முதல்ல ஆத்ம பலம் கிடைக்க போதுங்க. இன்ட்யூஷன் பவர் அல்டிமேட்டா இருக்க போகுது. பிரபஞ்சத்தோட கையே உங்ககிட்ட தான் இருக்கும்ன்ற மாதிரி உணர போறீங்க. தெய்வீக வழிபாட்டின் மூலமாக சில நல்லவைகள் எல்லாம் தேடி வரப்போகிறது. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க. எனக்கு சொல்லவே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஏன்னா 12ஆம் வீட்டு அதிபதி ஒரு மாதிரி இருந்தாலும் அவருடைய பார்வை விபரீத ராஜயோகத்தை கொடுக்க போகுது. நிறைய கோவில் குளத்துக்கு போறீங்க. 3ஆம் இடத்திற்கு குருவோட பார்வை இருக்கும்போது முயற்சிகள் எல்லாம் பலித்தமாக போகுது. அப்போ ஷேர் டிராவல் பண்ண போறீங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில் இன்க்ரீஸ் ஆக போகுது. பேசணும்னு சொன்ன விஷயங்கள்லாம் பேச போறீங்க. தைரிய வீரிய விஜயஸ்தானம் வரப்போகுது. இது வரைக்கும் அப்படியே ஒரு மாதிரி வலுக்குறைந்த தன்மையெல்லாம் மாறி தைரியம் அதிகரிக்க போகிறது. அனுகூலம் கிடைக்க போகுது. தெய்வ கடாட்சம் கிடைக்க போகுது. 12ஆம் இடமே காலபுருஷனுடைய 12ஆம் இடமே மோட்சஸ்தானம் தான். அந்த இடம் ஒரு 3வது இடம் இருக்கால் நிறைய கோவில்கள் குளத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது. அதுவும் நீர்நிலை சார்ந்த கோவில்களுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிறைய கர்மா கிளென்ஸ் ஆக போகுது. நிறைய திருவோண நட்சத்திரக்காரங்க இந்த தடவை அப்படியே கிளீன் இருக்க போறீங்க. யூஸ்வலி எப்பயுமே நீங்க அப்படிதான். இந்த தடவை இன்னும் கொஞ்சம் அதிகமாக போகுது. வேண்டியது வேண்டாது பட்டன் வச்சது வைக்காதெல்லாம் தூக்கி கடாச போறீங்க. ஒரு மாதிரி நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமா இருக்க போகுது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு மாதிரி சந்தோஷம் மேலோங்க போகிறது. 11ஆம் இடத்திற்கு குரு பார்வையினால லாபம் அதிகரிக்க போகிறது. அதுவும் அந்த இடத்துல செவ்வாய் வேற ஆட்சி பலம் வாங்கி அங்கேயே உட்கார்ந்துருக்கும் போது உங்களுடைய கணவனுக்காக சில விஷயங்கள் நடக்க போகிறது. திருவோண நட்சத்திரம் இதுவரைக்கும் அப்படியே தவிச்சிட்டு இருந்த தவிப்பெல்லாம் மாறி சக்சஸ் பண்ண போறீங்க. வாங்கின கடன்லாம் அடைச்சிருவீங்க. பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் கிடைக்க போகுது. உங்க மேல குருவோட வெளிச்சம் இருக்குங்க. வேற என்ன இருக்கும்? சாதாரணமா இருக்கிறதுக்கும் லைட்டு போட்டு இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இல்லையா? அப்படியே பவர்ஃபுல்லா தெரிய போறீங்க. இன்ட்யூஷன் பவர் அதிகரிக்க போகுது. குலதெய்வத்துடைய ஆசி வாவ் அல்டிமேட். அப்படியே சொல்லும் போதே சிலிருக்குது எனக்கு. ஏன்னா இந்த மனமாகிய இந்த சந்திரனும் சுக்கிரனும் சேரும் போதுதான் இறைத்தன்மை அனுபவிக்க முடியும். 5ஆம் இடத்து அதிபதி ஆட்சி வாங்கி நின்றுருக்காரு. 5ஆம் இடமே என்னது? குலதெய்வத்தோட ஆசிதான். 5ஆம் இடமே பிள்ளைகள் தான். அப்புறம்தான் மற்றதெல்லாம். பூர்வீகம், பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் காதல் பணம் சீட்டு லாட்ரி திடீர் அதிர்ஷ்டம் இதெல்லாம் அப்புறம்தான். முதல்ல குலதெய்வம்.
இது ரெண்டுமே அனுகிரகம் பண்ண போகுது. குலதெய்வத்துடைய ஆசை அல்டிமேட்டாக இருக்குது. வேற லெவல் மாஸ் காட்ட போகிறீங்க. அது 5ஆம் இடத்து அதிபதி போய் உங்களோட 10ஆம் இடத்தில் அமர்ந்து உச்சமாகுது. இந்த 5-10 இடங்கள் இயங்கும் போதே செம்ம. எப்பயுமே நவம்பர் மாதம் திருவோணத்துக்கு ஒரு மாதிரி நன்மைகள் தரக்கூடிய மாதமாகத்தான் இருக்கும். இந்த மாதம் இன்னுமே ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி அமைப்பெல்லாம் வந்து சனியை உட்காந்து வர்றதுக்குலாம் ஒரு 30 வருஷம் ஆகும். முறையாக சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா விஸ்வரூப வெற்றி தான். மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் இட வேண்டும்ன்ற மாதிரி உங்களுக்கான மதிப்பு மரியாதை உயரப்போகிறது. நிறைய கடன் அடைக்க போறீங்க. வெளிநாடு வெளியூர் டிராவல் பண்ண போறீங்க. பண்ணீங்கன்னா எனக்கு சொல்லுங்க, கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் வந்து எனக்கு தெரிஞ்சு நவம்பர் டிசம்பர்லேயே அதுக்கான வாய்ப்புகள் முகாந்திரங்கள் தெரிய ஆரம்பிக்கும். வெளியூர் வெளிநாடு போகிறது, தொழிலுக்காக போகிறது, தொழில் வெற்றிக்காக போகிறது. ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு இருந்தால், அதுவும் காற்று ராசியில் இருக்கும்போது கண்டிப்பாக பறக்க வைப்பார். அதுவும் எஸ்பெஷலி இஸ்லாமிய கண்ட்ரிக்கு பறக்க வைப்பார். அந்த இடத்துக்கான ஒரு போகணுன்ற ஆசையை உருவாக்கும். நிறைய பேர் வந்து துபாய் போகிறது, மலேசியா போகிறது, வளைகுடா நாடுகளுக்கு போகிறது அப்படின்ற மாதிரியான அமைப்பெல்லாம் இருக்கும். அது ஒரு அனுகூலத்தையும் ஒரு ஆதாயத்தையும் கொடுக்கும். நல்லவையெல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சொல்ற சொல் மதிப்பு மிகுந்த சொல்லாக இருக்கும். ஒரு மாதிரி இருந்த ராசிநாதன் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, முயற்சிகள் பலித்தமாகிறது மட்டும் இல்லை, கம்யூனிகேஷன் ஸ்கில் இன்க்ரீஸ் ஆகும். சொல்ல நினைச்சதை சொல்ல முடியாம தவிச்சிங்கல்ல, அதெல்லாம் சரியாகும். நிறைய பேருக்கு கீர்த்தி கிடைக்க போகுது, புகழ் கிடைக்க போகுது, பெயர் கிடைக்க போகுது. 4ஆம் இடத்து அதிபதி உச்சம், 5ஆம் இடத்து அதிபதி உச்சம். வேற என்ன, 4ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்து அதிபதி 10, 11ஆம் இடத்துல வலுப்பெற்று உச்சம். வாவ், சான்ஸே இல்லைப்பா. நல்லா இருக்கு. சொல்லும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. யாரெல்லாம் திருவோண நட்சத்திரக்காரங்க இருக்கீங்களோ, பெரிய ஹார்ட் அல்டிமேட்டாக இருக்க போகுது. இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டம்லாம் சரியாக போகுது. நிறைய கர்மா கிளென்ஸ் ஆக போகுது. எனக்கு தெரிஞ்சு குரு வந்ததுலேருந்தே ஆரம்பிச்சிருக்கும். நிறைய பேர் நான் சொன்ன மாதிரி புனித நீருக்கு ஆட போகிறீங்க. கங்கைக்கு போகிறது, காசிக்கு போகிறது, தண்ணீர் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகிறது. கர்மா கிளென்ஸ் ஆக போகுது. போயிட்டு வந்ததுலேருந்து ஒரு வித்தியாசமான மாற்றம் நிகழ போகுது. குலதெய்வத்துடைய ஆசி ரொம்ப நல்லா இருக்கு. படிக்கிற திருவோண நட்சத்திரக்கார குழந்தைங்களை சூப்பராக படிக்க போறீங்க. இது வரைக்கும் மந்தமாக இருந்த தன்மையெல்லாம் மாறி இனிமே வந்து டக்கு டக்கு டக்குன்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் கிடைக்க போகுது. அதே மாதிரி திருவோண நட்சத்திரக்கார குழந்தைகள் இருப்பாங்கல்ல, அவங்களுடைய படிப்பும் மேலோங்க போகிறது. அவங்களுக்கு ஒரு கீர்த்தி, அவங்கள பற்றி ஒரு பூரிப்பு, அவங்க ஒரு மார்க் எடுக்கிறத பார்த்து ஒரு சந்தோஷம், இதெல்லாம் நடக்க போகுது. காதல் இனிக்க போகிறது. கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்க போகிறது. ஒரு மாதிரி இருந்த நிலைமையெல்லாம் மாறி கொஞ்சம் அப்படியே ரொமான்ஸ் வளையத்துக்குள் வர போறீங்க. நல்லா இருக்கு. 5ஆம் இடம் முழுக்கும் போது வேற என்ன வேணும்? சூப்பராக இருக்கு. 20 வயதுலேருந்து 40 வயதுக்குள் இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குருவோட பார்வை இருக்கும்போது உங்க ஜாதகத்திலேயே குரு பலன் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக நவம்பர் டிசம்பர்ல அதுக்கான உத்தரவாதம் கிடைச்சிடும். குழந்தை பிறப்புக்கு 150 விழுக்காடுக்கு தேவதை பறக்க போறான். அவ பிறந்த உங்க குடும்பத்தையே தூக்கி நிப்பாட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. யாரெல்லாம் குழந்தை பிறப்புக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக கட்டாயமாக இந்த மாதத்திலிருந்து அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்குள் வாய்ப்புகள் மிக அதிகம். 11ஆம் இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா சூரியனும் செவ்வாயும் ஆளுமை ரொம்ப நல்லா இருக்கு. 12ஆம் இடத்து அதிபதி வேற அப்படியே போயிட்டு 8ஆம் இடத்துல 8, 12 எல்லாம் விபரீத ராஜயோகம். 4, 8, 12 எல்லாம் இயங்குதுன்னா விபரீத ராஜயோகம் இயங்க போகுது. ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க இதுவரைக்கும் தவிப்புல இருந்து வெளில வர போறீங்க. வேலையில ஒரு பெரிய மாற்றம் நிகழ போகிறது. இடமாற்றம், மனை மாற்றம், வண்டி மாற்றம் எல்லாம் கிடைக்க போகுது. நகை வாங்கலாமா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, வெள்ளி வாங்கலாமா நினைக்கிறேன். நிறைய பேர் வெள்ளி கிடைக்க போறது, நகை கிடைக்க போறதெல்லாம் நடக்க போகுது. 10,000 ரூபா நகை வித்தாலும் இந்த தடவை கொஞ்சோடு ஏதாவது வாங்கி சேமிக்கலாமே என்ற எண்ணம் மேலே உங்க போகுது. வாங்க போறீங்க. ததாஸ்து, அப்படியே நடக்கட்டும். நிறைய வாங்குங்க. நீங்க 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இளமை திரும்ப போகிறது. ஒரு இனம் புரியாத சந்தோஷம் கிடைக்க போகிறது. என்னமோ என்கிட்ட இருந்ததுலாம் அப்படியே ஒரு மாதிரி போயிடுச்சேன்ற மாதிரியான ஒரு சந்தோஷம், ஒரு தெளிவு, மன நிம்மதி கிடைக்க போகுது. 4ஆம் இடமே மனம் சார்ந்த விஷயமா, அந்த வீட்டு அதிபதி வந்து 11ஆம் இடத்துல ஆட்சி வாங்கும்போது மனம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்க போகுது. யாரை எங்க வைக்கணுன்ற தெளிவு கிடைக்க போகிறது. குருவே குருவாக அமர்ந்து உங்களுக்குள் இயங்க போறார். நிறைய வண்டி வாகன சேர்க்கை, வீடு சம்பந்தப்பட்ட சேர்க்கையெல்லாம் கிடைக்க போகுது. லாபஸ்தானம் அதிகரிக்க போகுது. 4ஆம் இடமே வந்து
வித்யாஸ்தானம், வித்திஸ்தானம் தான். உங்கள் வித்தைகள் மூலமாக உங்களுடைய பொருளாதாரம் இயங்க போகிறது. ரொம்ப நல்லா இருக்கு, சான்ஸே இல்லை, செம்மையாக இருக்கு. 60 வயது தாண்டிய திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பங்கள் வரப்போகிறது. நிம்மதி பெருமூச்சு விட போறீங்க. பிள்ளைகளால் இருந்த கஷ்டம்லாம் மறைய போகுது. பிள்ளைகள் குறித்த கவலையை மறக்க போறீங்க. ஒரு மாதிரியான நல்லவைகள்லாம் இந்த நவம்பர் மாதத்துலேருந்து ஆரம்பிச்சு டிசம்பர் மாதத்துக்குள்ள ரொம்ப நல்ல விஷயம்லாம் நடக்க போகுது. பெருசாலாம் கவலைப்பட்டுக்க வேணாம். நிம்மதியை தூங்க போறீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம். நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமாக இருக்கான உங்களுடைய கணவருடைய உடல்நிலையில் மட்டும் கவனம் தேவை. உங்களுடைய தம்பி, உங்களுடைய கணவருடைய உடல்நிலையில் கவனம் தேவை. உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்துட்டு போகலாம். மூச்சு வரதில் கொஞ்சம் பிரச்சனை வரலாம். கவனமாக இருங்க. சில பேருக்கு வந்து கோல்டு பிடிக்கிறது, சளி பிடிக்கிறது, உங்களுக்கு இல்லை உங்கள் கணவன் மறக்க ஏதோ ஒரு நடக்கலாம். 60 வயது தடை திருவோண நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அலாட்டாக இருந்துக்காங்க. மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்கு. இந்த மாதம் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்தால்னா முருகன் வழிபாடு உங்களுக்கு சூப்பராக இருக்கு. அதுவும் எக்ஸ்பெஷலி பழனிமலை முருகன் வழிபாடெல்லாம் உங்களுக்கு பயங்கரமான லாபத்தை தரக்கூடிய வழிபாடாக இருக்கு. அதே மாதிரி அம்பிகை வழிபாடு உங்களுக்கு அனைத்து விதமான தோஷங்களிலும் நிவர்த்தி கொடுக்கும். இந்த 2 வழிபாடுமே இந்த தடவை சூப்பராக இருக்கு. ஓகே, இந்த திருவோண நட்சத்திரக்காரர்கள் என்ன பார்ப்பீங்கன்னா நிறைய தண்ணீர் பார்ப்பீங்க. நிறைய தண்ணி பார்க்கறது, கடல் பார்க்கறது, ஆறு பார்க்கறது, குளம் பார்க்கறது, அங்கே போயிட்டு வர்றது, பீச்சுக்கு போகிறதுன்ற மாதிரி தண்ணீர் சார்ந்த சில விஷயங்கள் இயங்க போகுது. ஏதாவது மொபைலை திறந்தாலே ஒரு கடலோடு இருக்கிற மாதிரி இருக்கிறது, நிறைய கடல்கள் சேர்ற மாதிரி இருக்குது. நீங்களே கடலுக்கு போயிட்டு வருது. எனக்கு தெரிஞ்சு போன மாதம் 20ஆம் தேதியிலேருந்து நடக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா குருவோட டிரான்சிட்டே அந்த வீட்டில் இருக்கிறனால அதோட பார்வை பலனை வச்சு எடுக்கும்போது போன மாதத்துல இருக்கும். இந்த மாதம் இன்னுமே அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய புனித கஷேத்திரங்களை போயிட்டு வரீங்க. ராமேஸ்வரம் போகிறது, காசி போகிறது, கயா போகிறது, கங்கை போகிறது, நிறைய ஜீவ சமாதி வழிபாடு, மகான்களுடைய வழிபாடுக்கெல்லாம் போயிட்டு வர்றதுன்ற மாதிரி இந்த தடவை கொஞ்சம் நண்பர்களோடு இயங்க போகுது. ஏன்னா 3ஆம் இடம்னா நட்பு வட்டம் இல்லையா, நண்பர்களோடு இயங்க போகிறீங்க. அதுவே மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய தன்மையாக இருக்குது. சூப்பராக இருக்குது திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2026 வருட நவம்பர் மாதம்.